Hi guys, welcome to Jolly Vlogs with Pranav. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே நம்ம சொல்லலாம். பட் இந்த டார்ஜிலிங்கில் இதை ஃபர்ஸ்ட் டேன்னு கேட்டிங்கன்னா டார்ஜிலிங்கில் செகண்ட் டே தான் வரும். பிகாஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்பாட் போயாச்சுல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு செகண்ட் டே தான் வரும். நாங்கள் லோக்கல் டார்ஜிலிங் சைட்ஸிங் தான் பார்க்க போகிறோம், அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்கேன்றதுனால அந்தளவுக்கு செல்ஃபில் எடுக்க முடியாது. ஸோ நான் இறங்கிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனையும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கீழே வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குங்க. ஸோ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு ஸோ நம்ம இன்னைக்கான ட்ரிப் வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து திருப்பி ரூமுக்கு போயிட்டு கிளம்ப வேண்டிதான். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஏரியா. வச்சுக்கோங்க. Some sweet சின்ன மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பூரி, ஜாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பிரெட் வச்சுருக்காங்க. நீங்கள் கான்ஃப்ளெக்ஸ் என்ன கான்ஃப்ளெக்ஸ் ஓகேங்க. ஓகே, நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கே இப்போ என்ன கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ பூரி அண்ட் கொஞ்சம் சென்னா போட்டிருக்கோம். அப்புறம் அச்சார், ஊறுகாய். அது ஒரு சில இது எனக்கு இது தெரியுது தான் சொன்னேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ வெங்காயம் இதெல்லாம் தக்காளியெல்லாம் போட்டு வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இன்னும் பரவாயில்லைங்க, உப்பு தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. லெமன் டீ சொல்லியிருக்கு, அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க லோக்கல் சைட்ஸிங்னு சொல்கிறது ஒரு அந்த டீ கார்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜாப்பனீஸ் இதெல்லாம் இருக்குது. ஒரு அதெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் அந்த டைகர் வேலி மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுங்க. மீதி எல்லாமே வந்து ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நேற்று ஒரு மானஸ்ட்ரி போயிருப்போம். இங்கே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் மானஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டாக்கு போகிறப்போ சரி அந்த டைமில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்போ நாங்கள் போக உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, டீ வரட்டும். ஸோ அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நாங்கள் வந்த டைம் வந்து குளிர் எப்படி இருக்குது, கிளைமேட் நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேனேஜபிள் தாங்க. அதாவது குளிர் அதிகமாக தான் இருக்குது. நம்ம சவுத்துலேருந்து வர்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 போனாலே நமக்கு வந்து அதிகமான குளிர்ன்ற மாதிரி தான் ஃபீல் வரும். ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அதாவது ஷிம்லா மணாலி அளவுக்கு உங்களுக்கு வந்து குளிர் எக்ஸ்ட்ரீமாக போகுன்றது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரியில் வேணால் போகலாம். டிசம்பரில் நம்ம வந்திருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தாங்க. பட் இருந்தாலும் இதுக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு வின்டர் க்ளோத்ஸ் தான் தேவைப்படும். அட்லீஸ்ட் மினிமம் இந்த மாதிரி ஸ்வெட்டரோ இல்லை ஜெர்க்கினோ, ஆனால் நீங்கள் ஃபுல் கவராக தான் வரணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ லெமன் டீ வந்துருச்சுங்க. ஸோ லெமன் டீ. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ டைம் உங்களுக்கு 8:39 ஆகுது. ஸோ இன்னும் அவர் மேக்ஸிமம் 9 o'clockன்னு சொன்னார். ஒரு 9 to 9:30 அவர் வந்தார்னா, டிரைவர் வந்தார்னா நம்ம இங்கேருந்து என்னென்ன ஸ்பாட் போகிறோன்றதை கிளம்ப வேண்டியதாங்க. இமீடியட்டாக நீங்கள் டிசம்பரில் வரீங்க அப்படின்னா ஸ்வெட்டர் இது வந்து வின்டர் க்ளோஸ் பண்ணுறது எடுத்துகிட்டு வந்து பார்க்கணும். ஸோ டீ குடிச்சிட்டு உங்களை நான் வந்து போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்தாச்சு. ஸோ இதோட நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்புனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ எங்கள் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து நிற்க சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் அங்கே தான் நான் அங்கே இப்போ போய்கிட்டு இருக்கோம்.
பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய அந்த தெரு வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குங்க. ஸோ அதனால் இதுக்குள்ளே வண்டி உள்ளே வந்துட்டு வெளில போகிறது ரொம்ப கஷ்டம். அதுவுமே இங்கே நாங்கள் புக் பண்ண டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து அங்கே வந்து நில்லுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களை இதோட நான் வண்டி ஏறிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு தான் ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து மெயினாக இந்த ரெட் பாண்டா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்பாட் இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஹிமாலயன் ஜூ ஒன்று, ரெண்டாவது வந்து அந்த ஹிமாலயன் அந்த ட்ரெக் இது பண்ணுறவங்களுக்கான அந்த யூனிவர்சிட்டி அங்கே தான் இருக்குது. இங்கே ஒரு மியூசியம் கூட இருக்கான். ஸோ அது 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கவர் பண்ணி இந்த ஒரு இதில் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தான் ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ இங்கே வந்து முக்கியமாக அவங்க எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ரெட் பாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக அந்த சைனாலலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த பாண்டா மெயினாக இங்கே இருக்குமா, உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓரளவு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். பிகாஸ் கேமராவில் வந்து நான் அதிகமாக செல்ஃபியில் பேச முடியாது. பிகாஸ் செல்ஃபியில் இதுவாக தான் அது என்ன ஃபோக்கஸ் பண்ணுது, என் பின்னாடி இருக்கிறத லைட்டாக பிளர் பண்ணிடுதுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் அந்த ஸ்பாட் கிட்ட போயிட்டு அப்புறம் இந்த ஸ்பாட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். கோட், இந்த கோட் அதாவது ஹில் கோட், அது பேர் தான் சொல்லுவாங்களே, நீலகிரி கோட், ஹிமாலயன் கோட்னு கூட சொல்லலாம் இவங்க ஊரில் இருக்கிறதுனால. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இங்கே இருக்கு போர்டு ஹிமாலயன், நான் சொன்னேன் ஹிமாலயன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் தாரா. அல்பகா. ஸோ நேவன் உள்ள இருக்குங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வித்தியாசம் அனிமல்லாம் இருக்கு இங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா இங்கே போட்டிருக்கோம், இருக்க காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலயன் மவுண்டன் கிளைம் ஆடிட்டோரியம். இது ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போனது வந்து ஹிமாலயன் மியூசியம்ங்க. ஸோ மவுண்டெயின் கிளைம்பிங் இவங்களாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கான ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. எப்படி வந்து அவங்க மவுண்டன் ஏறுறாங்க, அப்புறம் அவங்க எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மவுண்டன் ஏறுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அவரோட ட்ரெஸ் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஏறுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ரொம்ப கோல்டு இடத்துல போகும்போது எந்தெந்த மாதிரிலாம் அவங்க வந்து ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு போகணும், அவங்களோட மெட்டீரியல்ஸாக வச்சுருக்காங்க. அதே செகண்ட் இங்கே பக்கத்தில் பூட்டான் பாடுறவங்களுக்கு இருக்கிறதுனால பூட்டானுக்கான ஒரு சில ஆர்னிமெண்ட்ஸ்லாமும் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ப்ரோஹிபிட்டடுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுக்காதீங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜூவில் வந்து மேலே லெப்பார்ட்லாம் பார்த்தோம்.
அதான் நெக்ஸ்ட் இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து நேராக ஏறி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த கிளைம்பிங் இது வரும், இந்த இன்ஸ்டியூட் வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே தான் உங்களுக்கு வந்து அந்த மியூசியம். இங்கே ஒரு சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் வச்சுருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால். பட் சார்ஜஸ் அவங்க எவ்வளோ பண்ணுறாங்கன்னா, ஜிப்லைனுக்கு வந்து 100ம், பேலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து 250 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதா தான் பண்ணி பாருங்கள். இப்போ பேலன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது தான். ஸோ அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மணாலியில் நாங்கள் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டோம், அதை நான் வீடியோலையும் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போவோம், இதெல்லாம் இந்த சுற்றி பார்க்குற ஆக்டிவிட்டீஸ் சுற்றி பார்க்குற இடங்களை மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு ஸோ அதனால் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். அங்கே இருக்குது பாருங்களேன் லெப்பாடுங்க, எந்த அளவு தெரியுது உங்களுக்கு தெரியல, எனக்கு ஜூம் பண்ணுறேன். அட லெப்பாடுங்க, அது இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காருங்க. அங்கே என்னது பக்கத்தில் இருக்காருங்க. ஹலோ. इकडे ये. इकडे ये இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியம். எல்லா அனிமலையும் பார்த்தோங்க, ரெட் பேண்டாவை காணோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் அதிகமாக நீங்கள் ஈஸியாக பார்க்கக்கூடியது, வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற ஒரே ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பேண்டா தான். ஸோ அது எங்கேயாவது போகிற வழியில் இருக்கான்றதை பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த குளிர் இடத்துல இருக்கக்கூடிய அனிமல்லாம் அதுவும் ஒன்றுங்க. அதை நான் அதிகபட்சம் மூவிஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், இங்கே இருக்குன்னு சொன்னாங்க, பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க அழகாக பண்ணி வச்சுருக்காங்க, பட் பார்த்து போங்க, கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் நடந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது, ஸோ பார்த்து நடந்து போங்க. பட் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அந்த 3 இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் இந்த ரெட் பேண்டாக இருக்கான், அதை பார்ப்போம். ஆஹா, இங்கே வா, இங்கே வா, அப்படிதான் வா. ஹலோ. அடக்க பார்த்துட்டு இருக்கு. மரம் மேலே இருப்பாரா? மரம் மேலே இருப்பாரா? ரெட் பேண்டா மரம் மேலே இருப்பாரா? இங்கே தான் இருக்கும். ஒரு ரெட் பேண்டாவை கண்ணை காமிச்சிட்டு போதும். ஏன்னா இது மட்டும்தான் நான் பார்க்காத ஒரு அனிமல். நான் எந்த சூரியமே பார்த்ததில்லை. இங்க அங்க ஒண்ணு இருக்கு. கீழே இருக்குல்ல. ஐ கியூட்டா இருக்கு. அச்சோ. போட்டோ என்ன அதோட வந்து பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ்க்கு எங்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தாதாங்க தெரியுது. பிகாஸ் ஒரே 150 ருபீஸ் கொடுத்து நீங்கள் 3 இடத்துக்குமே வந்து சேர்த்து பார்த்துடலாம். 3 பாயிண்ட்டை வெறும் ஜூ மட்டும் இல்லாமல். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வெளில போயிட்டுருக்கோம்.
ஸோ உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரெட் பாண்டாவை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்தாச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்பாட் என்னன்றதை கிளம்பி போக வேண்டியதான். செமையாக இருக்குது வியூ, மிஸ்ட்டில் செமையாக இருக்குது வியூ. மிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் செமையாக இருக்குங்க வியூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு டீ கார்டன் இருக்குது. ஸோ அந்த டீ கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வியூவுமே செமையாக இருக்குங்க. இருங்க நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். செமையாக இருக்குங்க ஆக்சுவலாக. பட் கொஞ்சம் சேஃப்டினஸ் மட்டும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் வரவங்க கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் வரைக்கும் இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக அந்த வேலையை. ஆக்சுவலாக மிஸ்ட்டு கொஞ்சமாக மறைச்சிக்கிட்டு இருக்கு. பட் இங்கெல்லாம் வந்து பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ ஈவினிங் போக மிஸ்ட் அதிகமாகிடும். ஓரளவுக்கு தான் சும்மா போய் பின்னாடி மலை இருக்கு. செம்மையாக இருக்குங்க வியூ. ஸோ இந்த இடமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டீ கார்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ தான் வரக்கூடிய சீசனாங்க. அதான் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய இடங்களில் வரல, கொஞ்சம் இடங்களில் மட்டும்தான் வந்திருக்கு. இது நான் டீ கார்டன் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வியூ தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் இங்கே நம்ம இதுக்கு போனேன் மகாபலேஸ்வர், அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பட் இந்த மாதிரி வியூ கிடைக்கல. ஸோ அடுத்த வாட்டி மகாபலேஸ்வர் நாங்கள் போகும்போது கரெக்டாக ப்ராப்பரான சீசன் பார்த்து போனோம். ஸோ ஓகேங்க, உங்களுக்கு நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது எடுக்கிறது, அதனால். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீ கார்டன் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக தாங்க இருக்குது உண்மையிலே வியூவாக. டீ கார்டன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைக் இது இப்போ தான் வளரக்கூடிய டைம்ன்றதுனால அந்த அளவுக்கு இல்லை, அங்கங்கே மட்டும் தான் டீ வளர்ந்துருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வியூவாக சூப்பராக இருக்குது இந்த இடம். ஸோ நாங்கள் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது வியூ. மிஸ்டே இருந்தாலுமே வியூ சூப்பராக தெரியுது. செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை, பார்ப்போங்க என்னன்றது. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் போகிறோன்றதை இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஓகேங்க, ஆக்சுவலாக பழகிடுச்சுங்க. உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு மொபைலில் ஃபஸ்ட் எடுக்கிறப்ப கிம்பிள் வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. பட் இது நேற்று மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. மற்றபடி இன்றைக்கி வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ ஓகேங்க, நான் இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டு கிளம்பும் போது உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீஸ் பக்கோடா வியூ பாயிண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் டெம்பிளுங்க இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டெம்பிள் அண்ட் வீஸ் பக்கோடா ரெண்டுமே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதுக்கான உள்ள வீடியோ நாட்டோட தெரியலையே. செமையாக இருக்குங்க இந்த இடம். வியூவும் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீஸ் பக்கோடா பாயிண்ட்டும் அந்த ஜாப்பனீஸ் டெம்பிளும் பார்த்தாச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராக் கார்டன் ஒரு ஸ்பாட் இருக்குது. அதோட இன்னைக்கான அந்த பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ பார்க்கலாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இதோட எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வேறு எங்கேயாவது போகிறோமா இல்லை அவ்வளோதானன்றதை நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் போயிட்டுருக்கு. இங்கே வந்து இப்படியே தாங்க இதில் ரோடு சைட்லேயே தான் உங்களுக்கு ட்ராக் போகும். நான் எங்கேயே காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக உங்களுக்கு ரோட் சைட்லேயே தான் போகும் ட்ராக். ட்ரெயின். ஸோ ட்ரெயின் வருது பாருங்களேன்.
ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராக் கார்டன். ராக் கார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி ஃபீஸாக 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ராக் கார்டனில் தாங்க இருக்கோம். உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக தண்ணி கொட்டிகிட்ருக்கு. அதுவும் வின்டரில் இவ்வளோ தண்ணி வரும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. இங்கே நல்லா ஃபால்ஸ் தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஃபால்ஸுக்கு ஏதோ ஒரு பேர் உண்டு, அது என்னன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். செம்ம தண்ணி கொட்டிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஒருவேளை ரெய்னி டைமு தண்ணி அதிகமாக கொட்டலாம். ஆனால் என்னென்னா வியூ கொஞ்சம் நீங்கள் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாக சைடெல்லாம் ராக் இருக்குல்ல, அதனால தான் இது கார்டனுக்கு ராக் கார்டன் வச்சுருக்காங்க போல இருக்கு. இதுதான் ஸோ இப்போ நம்ம ராக் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இதோட நம்ம வந்து இப்போ லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான். ஸோ போகிற வழியில் ஏதாவது ஸ்பாட் போகிறோமான்றதை பார்ப்போங்க. ஸோ இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஊர் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைனா பார்டர் இங்கேருந்து பக்கம் வருன்றதுனால இங்கே வந்து உங்களுக்கு இந்த மோமோஸு, இந்த சவுமன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ். ஸோ சவுமன்ன்றது ஒன்றும் இல்லைங்க, இதை வந்து உங்களுக்கு ட்ரையாக கோஸு காய்கறியெல்லாம் போட்டு பண்ணி கொடுக்குற நூடுல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஃப்ரைட் ரைஸ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. நான் வந்து இப்போ கேமராவில் எடுக்கலைங்க, கேமரா சார்ஜ் கம்மியாக இருக்குது. நான் மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் ஷேக்கினஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மோமோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தாங்க இருக்குது. மோமோஸ் வந்து நார்மலாகவே உங்களுக்கு டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இந்த தக்காளி சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதை தொட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கூட சொல்லலாம். அதுதானாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மோமோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழக்கம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்து மோமோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிடல பிடிக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் அந்த கடையில் நானும் இருக்கேன். நான் அதுதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் சாப்பிடவே எனக்கு மோமோஸ் சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் சாப்பிட எனக்கு ரொம்ப பழக்கமாகிடுச்சுன்றதுனா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இந்த ஊர் வந்து கண்டிப்பாக இந்த மோமோஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேங்க, இப்போ நாங்கள் இங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராக் கார்டன்லேருந்து திருப்பி ரிட்டர்ன் போகிறப்ப நிறைய இடங்களில் ஃபுட்டு கிடைக்காது. அதனால் நீங்கள் அங்கேயே சாப்பிட்ருக்க மாதிரி சொன்னார். அதனால தான் அங்கேயே வந்து ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து சின்ன ஹோட்டலாக இருந்தாலுமே நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் நேராக கிளம்ப வேண்டியது தான்.
ஸோ இப்போ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்துமே வியூ செம்மையாக இருக்குங்க. டார்ஜிலிங்கில் எங்கே சுற்றி பார்த்தாலுமே வியூ சூப்பராக இருக்குங்க. ஸோ வியூக்காகவே எப்படி நான் ஷிம்லா பயங்கரமாக இருக்குன்னு சொன்னோம், அதே மாதிரி டார்ஜிலிங்குமே பயங்கரமாக இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்புமே இருக்குது. சரி, அது பக்கத்துலேயே போயிட்டு எப்படி இருக்குது வியூலாம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. करेंसी फॉरेन टूरिस्ट ने दिया है. ஓ, सब स्टेट का इधर करेंसी. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாரின் கரன்சியில் வச்சுருக்காங்க. और इधर वो सब चाय कैसा होता है इधर लिखा है ना. मैं आपको दिखाता हूँ. ये CTC बोलते हैं ना. दिस इज वेरी नॉर्मल CTC जो आप लोग पीता है ना. बंदी हम बात ये मिर्ची के लिए चॉकलेट मिर्ची और आपको ब्लैक टी में ये चार है. ब्लैक टी में नॉर्मल में ये फैनिंग आता है. फर्स्ट प्लस सेकंड प्लस और मस्केटल आता है. ये सीजन दिस इज वेरी इंपॉर्टेंट थिंग. और आपका ये ग्रीन टी है. ग्रीन टी एक फैनिंग में है उसका फेस में और नहीं डीप में. और ये दो ये क्लोनल है और ये व्हाइट टी. इसमें कलरलेस होता है. इसमें कलर और इसका प्राइस ये हेल्थ बेनिफिट ज्यादा होता है इसमें. ये दो में आपका जितना भी दार्जिलिंग टी है आप हेल्थ के लिए पिया जाता है. ऑल सब टी इधर है. ये गार्डन का टी. ஓ, ஹீ கார்டன். दिस ये गार्डन में सब टी. ऑरेंज को बीच का ऑरेंज वाले सब जेन्युइन. सब जेन्युइन है. நடக்க முடியுது டீ கார்டன். மொபைல் அங்கே வெண்ணில் வச்சு ஏன்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட நேரம் ரூமுக்கு போக வேண்டியதாங்க. ஸோ நம்மளோட இன்னைக்கான ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லோக்கல், அதாவது டார்ஜிலிங் லோக்கல் சைட் சீயிங் பிளேசஸ்லாம் போயிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையிலேயே டார்ஜிலிங் சூப்பராக தாங்க இருக்குது. ரோட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு இடம், அதாவது அந்த ராக் கார்டன் போகிற வழியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு சரியில்லை. அங்கே மட்டும் பேக் பெயின் இருக்கிறவங்க பார்த்துருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அங்கே செம்ம ரோடு டேமேஜாக இருக்குது அந்த சைடு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போய்க்கோங்க அந்த சைடு மட்டும். மற்றபடி மீதி இடங்களில் வந்து அங்கங்கே அப்படி இருக்க தவிர ஃபுல்லாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மோசம்லாம் கிடையாது. பட் என்னென்னா ரோடு ரொம்ப சின்னது இங்கெல்லாம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே ரோடு சின்னதாக தான் தெரியும். ஏன்னா ரோடு அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் இருக்கும் அங்கேயே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபீல் பண்ணிக்கும். ஆனால் உண்மையிலே அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம் டாய் ட்ரெயின் ட்ராவல் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த வாட்டி நாங்கள் அதை ஆக்சுவலாக பிளான் பண்ணலைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியல. அடுத்த வாட்டி எப்போயாவது டார்ஜிலிங் வரும்போது நாங்கள் வேணால் ட்ரை பண்ணுறோம். புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஷிம்லாக்கு என்ன சொல்லியிருப்போனோ அதே தாங்க. 1 month பிஃபோர் நீங்கள் எந்த டேட் நீங்கள் புக் பண்ணணுமோ அந்த டேட் நீங்கள் புக் பண்ணி ஆகணும் ட்ரெயின். அப்போ தான் உங்களால் இது பண்ண முடியும். பட் இங்கே ஹாப்பி ரைடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹாப்பி ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி எப்போ வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் எதனால் 1 month பிஃபோர் அவங்க வைக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் தான் இங்கே.
ஸோ ஒரு ட்ரெயின் தான் மார்னிங் நியூ ஜல்பாய்குரிலேருந்து கிளம்பி டார்ஜிலிங்க்கு வரும். அதுவே கிட்டத்தட்ட 8 to 9 hours எடுக்குமா. ஸோ உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டார்ஜிலிங் வந்து நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க ட்ரெயின். நீங்கள் வேணால் ஹாப்பி ரைடு வேணால் வந்துட்டு போங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா பிகாஸ் வந்து இங்கே அதிகமாக உங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரோடோடையே ஒட்டி தான் வரும். ஸோ நீங்கள் ரோட்டில் எந்த மாதிரி வியூ பார்ப்பீங்களோ அதே தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ட்ரெயின் செப்பரேட்டாக வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் தான் செப்பரேட்டாக போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த டாய் ட்ரெயின்னா ஒன்று ஊட்டி பாருங்கள். இல்லை நான் நார்த்தில் ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ஷிம்லா ட்ரை பண்ணுங்கள். ஷிம்லா சூப்பராக இருக்கும். நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி. ஷிம்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ட்ராமில் போன ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக டார்ஜிலிங் டாய் ட்ரெயின் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகேங்க. ஸோ நாங்கள் வந்து இதோட ஈவினிங் வந்து சும்மா நாங்கள் நார்மலாக இங்கே பக்கத்தில் போகலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பெருசாக கவர் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை. இருந்ததுன்னா நான் அப்போ உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பிளைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா இந்த வாட்டி நாங்கள் ஏன் ஃபுட்டு வந்து பெருசாக கவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு வந்து நாங்கள் பேக்கேஜில் வந்ததுனால எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலே கொடுத்துருவாங்க. வெறும் நாங்கள் வந்து லஞ்ச் மட்டும் தான் வெளில சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு லஞ்ச் நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். சில டைம் நான் எப்போயாவது டார்ஜிலிங் ஃபுல் நாங்களே இண்டிவிஜுவலாக எப்பவும் போல் வருவோம்ல, அந்த மாதிரி வரும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஓவராலாக டார்ஜிலிங்கில் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்தால் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ஜாய்மெண்ட் வீடியோ. டார்ஜிலிங்கில் என்னென்ன மாதிரி பிளேசஸ் இருக்குது, நீங்கள் எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தரேன். ஸோ காஸ்ட் வைஸ் உங்களுக்கு இங்கே எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக இதுக்கப்புறம் நான் எப்போயாவது டார்ஜிலிங் திருப்பி ரிப்பீட்டடாக வந்தேன்னா அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களை நீங்களும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Jolly Vlogs.